இது மேலும் கேட்டுட்டே இருக்கீங்க. புலன் விசாரணை சம்மந்தமாக கேளுங்க. கரெக்டாக ஏனுங்க, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போகிறாங்க. வேறு புகார்தாரரும் வந்து நைட்டு 2 மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. திருப்பி ஒரு 3 நாளுக்கு அவங்க வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, காணத்தூர் லிமிட்டில். ஸோ அதனால் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் போகலான்னு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், இல்லை அதில் அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்ப வேணாம். அதில் வந்து முற்றிலும் சந்துக்கு ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருக்குது, அவ்வளோதானே தவிர இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு. நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரியும். இல்லை 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 அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இல்லை இல்லை ஒரு வண்டி இடிச்சிருச்சான்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனில் தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் புலன் விசாரணையில் இருக்குது, பார்த்துட்டு பண்ணிடலாம். சரி சார், சார் இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று முட்டுக்காடு நம்ம காவல் நிலையத்தை தாண்டி இருக்குது. அவங்க வீடு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அந்த கார் 2 காரும் தொடர்பு ஏன் சார் வாகன சோதனை எதுவும் இல்லையா? ஏன் அந்த கார் அந்த கையில் நம்ம பிடிக்க முடியல? 2வது குடியரசு தினத்துக்கு எல்லா பகுதியுமே நம்ம லைட்டாக செக்யூரிட்டி பண்ணியிருந்தாங்க, சென்னை சிட்டியும் சரி புறநகர் பகுதியும் சரி. ஏன் அந்த சமயத்தில் நம்மளால பிடிக்க முடியல அவங்கள? இல்லை அதாவது பிடிக்க முடியலன்னு இல்லை, அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிப்ளாய்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புகார்தாரரே நீங்கள் விசாரிச்சிங்கனாலும் சொல்லுவாங்க, அவங்க கார் வந்தோடனே ஒரு கரெக்டாக ஒரு 3:10 3:15 நம்ம பீட் போலீஸ் வந்து இல்லை 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 காணத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றோம். அதை பார்த்துட்டு தான் புகார்தாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதனால் காவல்துறை வெறுமேட்ச் நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க, இருந்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய சின்ன இது இந்த சம்பவம் எல்லாமே ஒரு 3 நிமிஷத்தில் நடந்த விஷயங்கள். இல்லை இல்லை ரொம்ப அதிகமான டீட்டெயில்ஸ் அதில் பெருசாக நம்ம போய் ரொம்ப இல்லை இல்லை அதில் இல்லை நம்ம இது எல்லாமே புலன் விசாரணையில் இருக்குது. அதனால் ரொம்ப அதிகமாக உள்ளே போவேன்னா இருக்கிற நம்ம என்ன ஃபேக்டோ அதை கேளுங்க, நம்ம வில்டி. ஆமாம், 26ஆம் தேதி அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ வந்தது காவல்துறை சில அதிகாரிகள் கூட இந்த வீடியோ எங்கே நான் தெரியலன்னு சொல்லிட்டீங்க. 2வது வழக்கும் வந்து தாமதமாக தான் பண்ணோம். ஏன் அவரோட தாமதம் பண்ணி சார்? அலட்சியம் காட்டணுமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அவ்வளோ பெரிய பிரச்சனை, சென்சிட்டிவான இஷ்யூ. ஒரு பெண்கள் வந்துட்டு இந்திய ப்ராப்ளம் வீட்டில் கொடுத்து நாங்கள் புகார் தராங்க. ஏன் நம்ம நடவடிக்கை எடுக்கல? ஏன் எப்போ பதிவு தாமதம் ஆச்சு? இல்லை இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்லேருந்து காலதாமதம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா 24 விடிஞ்சா 25 அந்த மாதிரி டேட்டில் தான் அந்த அதிகாலையில் நடக்குது. 25ஆம் தேதி வரல, 26ஆம் தேதி புகார்தாரர் வராங்க காவல் நிலையத்துக்கு. வந்தவுடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுவோம். உடனே எந்தவித காலதாமதமின்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துகிறோம். அவங்க சொன்னது புகார்தாரர் சொன்ன உண்மைத்தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்குறோன்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம், டோல்கேட் செக் பண்ணுறோம், வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். இது மாதிரி ஏதாவது விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்ணுறோம். 100% 100% அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவாக திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய பள்ளிக்காரர்கள் இருக்கக்கூடிய போலீஸார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல, அப்படியா இது எங்கே நடந்தது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கப்புறம் ஒரு காணத்தூர் காவலர்களை புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. ஏன் அவங்க அலட்சியமாக நம்ம செயல்படணும்? இல்லை 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 அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நமக்கு தெரிவிக்கலையா? இல்லை இல்லை நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு. அது சம்மந்தமாக தான் நம்ம 2 நாள் அந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம். காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ சரியான முறையில் நியூட்ரலாக நம்ம செயல்பட்டுருக்கோம், புலன் விசாரணை மேற்கொண்டுட்ருக்கோம். 7 பேர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சம்பவத்தில் வந்தவங்களில் 4 பேர் கைது செஞ்சுருக்கோம், 3 பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது. தேங்க்யூ. இந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சியின் பிரமுகர் ஊராட்சி மன்ற தலைவர் மகன் சொல்றாங்க. 2வது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உதவி பண்ணுறதா சொல்றாங்க. யார் செய்தியெல்லாம் வந்திருக்கு? இல்லை அது மாதிரி ஊடகங்களில் பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவறான கருத்துக்களை தயவுசெய்து மக்கள் முன்னாடி கொண்டு போக வேண்டும்.
இல்லை, அதாவது இதை புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கேஸில் சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார்? அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள். அப்பா அம்மா வேறு வேறு தொழிலையோ வேறு ஒரு இதில் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசுறதுக்கு இல்லை. இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை இல்லை, அதை பற்றி நம்ம விசாரிச்சு தான் சொல்லணும். இப்போவே அவசரப்பட வேண்டாம். இல்லை அதில் இதில் ஒரு ரொம்ப டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்ட இந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சுருவோம். அதில் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே அவர் ஸ்டூடெண்ட், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்னால ஒரு பழக்கம் வருது. எல்லாம் சின்ன பசங்க, அதனால் பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. ஏற்கனவே நம்ம ஈசிஆர் ரோட்டில் நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். இன்னமும் அதிகப்படுத்திடுவோம். முட்டுக்காட்டில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக இன்ஃபர்மேஷன். ஆமாம், சந்துருவோட சேர்ந்து 2 பேர். இல்லை இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் இன்றைக்கி ப்ரெஸ்க்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இன்னும் ஒரு 1-2 நாளில் நம்ம கண்டிப்பாக அவங்களையும் எடுத்துருவோம். இது உள்நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க புகார்தாரர் அவங்க எடுத்த பதிவை இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வெளியில் லீக் அவுட் ஆயிடுச்சு. யார்? இல்லை இல்லை இல்லை, மாணவர்கள்லாம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. அதான் இப்போ நம்ம சொல்கிறோமே, நீங்கள் ஓப்பனாக கேட்டீங்க, எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். இல்லை, அதான் அதில் தனிப்படைகள் அமைச்சிருக்கோம். 6 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வேறு இடத்துல இருந்தாங்க. யாரும் இங்கே சென்னை உட்பட்டு பக்கத்தில் இல்லை. இருந்தாலும் வேறு இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிச்சிருக்கோம். இல்லை, அதை பற்றி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது இது ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். வேண்டாம். இல்லை, கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு இடத்துல இருந்துச்சு, நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக இந்த கல்லூரி மாணவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அவங்க இந்த மாதிரி என்ன மோட்டிவ் சார்? இவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ்? இதோட பேஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை? எதுவுமே இல்லாமல் சம்மந்தம் இல்லாத 2 பேர் வந்து இவங்க டார்கெட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. அதனால என்ன ரீசன்? அது பேஸ் ஏதாவது விசாரிச்சிருப்பீங்களா? காரணத்துக்காக அவங்க இவங்க மேலே அட்டாக் பண்ண வந்தாங்க. அந்த பையன் ஓடி கால் கண்ணாடி அடிக்கிறான், அந்த அளவுக்கு பண்ணுறான். இல்லை, அது ஒன்றும் இல்லை. அதான் நம்ம சொல்கிறேன், புலனேசன் என்னன்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப டெப்த்தாக கேங்க. அதில் ஒன்றும் இல்லை. அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமோன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான், ஒரு பிம்பம் தான் அது. அது மாதிரி ஒன்றும் நடக்கலை. ஆனால் அது விசாரணையில் நமக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம மேற்கொண்டு அதை சொல்லலாம். வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் மோட்டிவ் இல்லை. 100% மக்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈசிஆர் பகுதியில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அதனால தான் மக்கள் நிறைய பேர் போகிறாங்க. இருந்த போதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம். மேற்கொண்டு இந்த முட்டுக்காடு பிரிட்ஜு பக்கத்தில் இன்னும் 2 கேமராஸ் அடிஷனலாக போடுறதாகவும் இருக்கும். தேங்க்யூ. காவல்துறையிலேருந்து இப்போ புலனேசன் இருக்கக்கூடிய கேசஸ், அதனால் இப்போ அவசரப்பட வேண்டாம். பேர் ஒன்று சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின், விஸ்வேஸ்வர். 4 பேர் மட்டும். அஸ்வின், விஸ்வேஸ்வர். இல்லை, அதோட போதுமானது. எல்லாம் கல்லூரி மாணவர்கள். விஸ்வேஸ்வர். சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின், விஸ்வேஸ்வர். இல்லை, வெளியில் தனியாக தனிங்க. எல்லாம் வெளியூர் பசங்க இங்கே படிக்கிறாங்க. எஸ், தேங்க்யூ.